நம்மளுக்கு ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 58-24 நண்பர்களே. இது நேற்று வந்து ரிசல்ட் 58-85க்கு 58-24 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. நம்ம கொடுத்த கணிப்பில் ஆல் போர்டில் 4ம் ஏ போர்டில் 8ம் அப்படிங்கிற மாதிரி நம்ம கொடுத்த கணிப்பில் பாஸ் ஆகிருக்குது. நம்ம ஆல் போர்டு வந்து நம்ம 4, 6, 3 அப்படிங்கிறது கொடுத்துருந்தோம். நம்மளுக்கு ஆல் போர்டில் வந்து 4 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. இதில் ஏபிஎஸ்சிபிசி நம்ம என்ன மாதிரி கணிப்பு கொடுத்துருக்கோம், 4 டிஜிட் அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். 8 அப்படிங்கிறதுக்கு 8க்கு 8 ஒரு வேளை இறங்கும் அப்படிங்கிற கணிப்பு அதில் ஏ போர்டில் சாத்தியமாகப்பட்டது வந்துருச்சு. நம்மளுக்கு பி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து 5 அல்லது 7 அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல கொடுத்துருந்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5 அப்படிங்கிற நம்பர் சி போர்டுக்கு நம்ம எடுத்திருந்த நம்பர் வந்து +1 அப்படின்னு சொல்லிட்டு 6ஆக வரலாம் அப்படின்னு நினச்சா -1 அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல 4ஆக வந்துருச்சு. அதே மாதிரி இந்த 8க்கு வந்து நம்ம பவர் அப்படின்னு சொல்லி 5 அல்லது 7 அப்படின்னு வச்சோம். ஆனால் 8க்கு 2 அப்படிங்கிற மாதிரி பவர்லாம் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. நம்மளுக்கு அதில் ஒரு சின்ன மிஸ்ஸு அப்படிங்கிறதுலாம் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8 அப்படிங்கிறதும் ஆல் போர்டில் 4 அல்லது 4, 6, 3 கொடுத்தோம். அதில் 4 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்குது. நம்மளுக்கு ஏபிஎஸ்சிபிசியில் பொறுத்த வரைக்கும் நம்ம நேற்று எடுத்த வீடியோ என்கிட்ட ஒரு தவறுதலாக வந்து டெலிட் ஆகிடுச்சு நண்பர்களே. அதனால தான் என்னோடய சேனலில் ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிறத உங்களுக்கு நான் தெளிவாக வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். இருந்தாலும் கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் இந்த இடத்துல வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு இப்படி தான் இருக்கும். அதுக்கடுத்து நம்ம எடுக்கக்கூடிய வீடியோவில் வந்து தெளிவாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இருக்கிற விளக்கத்தை உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன். ஏபியில் 82க்கு நான் இந்த இடத்துல 35, 22, 51, 42 அப்படிங்கிற மாதிரி இடத்துல கொடுத்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஏ போர்டில் 8 அப்படிங்கிறது மெயின் போர்டில் கொடுத்துருக்கோம். பி போர்டில் இந்த இடத்துல 2 அப்படிங்கிறது இருக்குது. 82 அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்கள் யாராச்சும் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். அதுக்கு அடுத்தபடி பார்த்திங்கன்னா ஏசியில் 84க்கு நம்ம வந்து இந்த இடத்துல 33, 42, 50, 30 அப்படிங்கிறத கொடுத்துருந்தோம். பிசியை பொறுத்த வரைக்கும் 24க்கு நம்ம 61, 06, 37, 53 அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். 2 அப்படிங்கிறது நம்ம கணிப்பாக இதில் பி போர்டில் 2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்துருக்கோம். ஆனால் நம்ம முக்கியமான போர்டில் வந்து 2 அப்படிங்கிறது அந்த இடத்துல கொடுக்கல. நம்மளுக்கு வந்து ஏ போர்டில் 8ம் பி போர்டில் 2ம் கணிப்பில் இருக்குது. ஆனால் அது 82 அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக வரல. சரிங்களா? நம்மளுக்கு ஏபிசியில் பார்த்தீங்கன்னா 876, 476, 366, 862 கொடுத்துருக்கேன். ஆனால் அந்த 2ங்கிறது எனக்கு என்னோடய கணிப்பில் கொஞ்சம் இது உட்காரல. ஆனால் 2க்கு 3 அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல நம்மளுக்கு ரிசல்ட்டில் வந்து முக்கியமானதாக வந்துச்சு. ஏ போர்டில் 8 அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். பி போர்டில் 2ம் கொடுத்துருக்கோம். நம்மளுக்கு சி போர்டை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் மிஸ்ஸில் 7, 6, 0, 3 அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இதில் 6, 2 அப்படிங்கிற மாதிரி நம்ம கணிப்பில் தனித்தனியாக கொடுத்துருந்தோம். இருந்தாலும் நம்மளுக்கு வந்து ஏ போர்டில் 8, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 4 அப்படிங்கிறது நம்ம கொடுத்த கணிப்பில் இருக்குது. 2 அப்படிங்கிறது பி போர்டில் மாறிடுச்சு. அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா 410, 883, 12 அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்கோம். நம்மளுக்கு வந்து 2 அப்படிங்கிறது நம்மளுக்கு சி போர்டில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணுறதுனால என்னால் வந்து பி போர்டில் வந்து 3, 6 அப்படிங்கிறது தான் ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சு. முக்கியமான நம்பராக அதில் வந்ததுனால நான் வந்து அதில் கொடுத்துட்டு நம்பர்களே நம்ம கொடுத்த கணிப்புப்படி பார்த்திங்கன்னா அதே தான். ஏ போர்டில் 8, பி போர்டில் 2 அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். ஆனால் 82 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேரெக்டாக கொடுக்கல. 4 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் வந்து நம்மளுக்கு 5 அப்படிங்கிற ரிசல்ட்டுக்கு நான் 4 அப்படின்னு கொடுத்தேன். ஆனால் 5க்கு 5, 58, 5, 8 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இறங்கி 24 மட்டும் மாறி இருக்குது. இருந்தாலும் வந்து 2 போர்டுக்கு 2 போர்டு இறங்கியிருக்கு அப்படிங்கிற கணிப்பு இருக்குது. பரவாயில்ல. இருந்தாலும் அடுத்த கணிப்பில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம கொடுத்த கணிப்பில் ஏ போர்டு 8, பி போர்டு 2, அடுத்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 4 அப்படிங்கிறத வெற்றியாக கொடுத்துருக்கோம். இருந்தாலும் இதுவும் சாதாரணமான வெற்றி தான். கண்டிப்பாக நம்ம 4 போர்டு அப்படிங்கிற ஒரு பெரிய டார்கெட்டை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். பார்ப்போம் நாளைக்குரிய கணிப்புகள் நிர்மலுக்கு எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்த்துடலாம். 28ஆம் தேதி 6வது மாதம் 2024 நிர்மல் 386 அதுக்குரிய கணிப்புகள் தான் இதோ உங்கள் முன்னால் இருக்குது. இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா நம்மளை வந்து லைட்டாக ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. டுடே ரிசல்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 58-24 இருக்குது. நாளைக்கு ஆல் போர்டில் வந்து 8, 6, 4 அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய கணிப்புகளில் இருக்குது. இன்றைக்கி வந்து நம்ம எடுத்த கணிப்பில் ரொம்ப முக்கியமான நம்பராக நம்ம எடுத்திருக்கோம். அது எப்படி நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா இன்றைக்கி வந்து இந்த 52-24க்கு பவர் நம்பரில் மேட்ச் பண்ணி இதுக்கு முன்னாடி வந்த ரிசல்ட்டெல்லாம் கணிப்பில் எடுத்து அதில் வந்து மே, ஜூன், ஏப்ரல் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரிச்சிருக்கோம். அதில் பிரித்ததில் பெண்டிங் நம்பராக எத்தனை நம்பர் வந்திருக்கு அப்படிங்கிறத நான் எடுத்திருக்கேன். அதில் பெண்டிங் நம்பர் அப்படிங்கிற பார்த்தா இப்போ 5ங்கிறது ஏ போர்டில் ஒரு 6 தடவை வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்தபடியாக எந்த நம்பர் பெண்டிங்கில் இருக்குது அப்படிங்கிறத எடுத்து தான் ஏபிசி ஃபுல்லாகவே எடுத்திருக்கேன். 4 டிஜிட் எடுத்திருக்கேன். இது வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு
ஒரு போர்டில் உட்காரும் அப்படிங்கிற மாதிரி தான் திரும்பவும் இருக்குது. நம்ம நார்மலாக எடுக்கிற கணிப்போடு இதுவும் மேட்ச் ஆக தான் இருக்குது. இருந்தாலும் இதை வந்து நான் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். ட்ரை பண்ணி பார்த்ததில் எனக்கு 2 தடவை கெஸ் பண்ணி பார்த்ததில் முக்கியமான நம்பராக வந்த நம்பர்களாக இந்த இடத்துல ஏபிசியாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 6 அல்லது 7, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 6 அல்லது 4, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 3 அல்லது 5. 8க்கு 6 அல்லது 7, பி போர்டில் 2க்கு 6 அல்லது 4, பி போர்டில் 4க்கு வந்து 3 அல்லது 5 அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். 663 745 இல்லை 665 743 இல்லை 643 765 வச்சு நீங்கள் ஒரு 2 செட்டு 3 செட்டு இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. சரிங்களா? அடுத்தது ஏபி ஏசிபிசியை பொறுத்த வரைக்கும் 19 79 68 76, ஏசியை பொறுத்த வரைக்கும் 63 75 18 40, பிசியில் 45 40 80 43. நம்மளுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயமாக நண்பர்களே, ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு 2 செட்டு இதுதான் நாளைக்கு வரும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டான நம்பர்கள் கொடுக்கவே முடியாது கண்டிப்பாக. அப்படி கொடுத்தாலுமே அதில் வந்து எப்படி போர்டில் உட்காரும் அப்படிங்கிறது டவுட்டு தான். இருந்தாலும் பெண்டிங் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு பெண்டிங் நம்பர் 5 நம்பர் அதில் பெண்டிங் நம்பர்னு பார்த்தீங்கன்னா இதில் 5 நம்பர் இருக்குது. உங்களுக்கு நான் ஒரு விஷயமாக சொல்லி இந்த பெண்டிங் சார்ட்டை ஒரு தடவை நீங்கள் பார்த்துங்க நண்பர்களே. ஏபிசியில் 1 எத்தனை தடவை இறங்கியிருக்கு, 2 எப்படி இறங்கியிருக்கு, 3 எப்படி இறங்கியிருக்கு அப்படின்ற மாதிரி இதெல்லாம் கணிப்புப்படி வச்சாலுமே இந்த கணிப்பில் 0 0 0 இந்த கணிப்பில் வந்து வர்ற பெண்டிங் நம்பர் இத்தனை தடவை வந்துருச்சு இதுக்கப்புறம் வரும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கணிப்பில் எடுத்தாலுமே அந்த பெண்டிங் நம்பர் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதுங்கிறது தெரியல. ஆனால் இதில் ஒரு கன்ஃபார்ம் நம்பரை எப்படி நம்மளுக்கு இருக்குது கெஸிங் அப்படின்ற மாதிரி தான். இதுக்கு முன்னாடி ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கி ரிசல்ட் 8, அப்போ ஏ போர்டில் 8 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. 8க்கு வந்து நிர்மலில் 2 அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு உதாரணமாக இந்த இடத்துல 8க்கு 6 அல்லது 7 அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல இருக்குது. சரி, இதுக்கு முன்னாடி நடந்த ட்ரால 8க்கு 5 அப்படின்னு வந்துட்டா அதுக்கு +1 6ஆக வரலாம், இல்லை 7ஆக வரலாம். இப்படி தான் கணிப்பு இருக்கே தவிர 8க்கு 2 வச்சுட்டானா அந்த 2 அப்படியே தூக்கி இங்கே வை அப்படின்னா உழாது, அது போர்டில் வந்து உட்காராது. அவன் ஒரு தடவை 8க்கு 6 வச்சான், 8க்கு 4 வச்சாலோ இல்லை 5 வச்சாலோ அதுக்கு அடுத்த நம்பராக 8க்கு 6 இல்லை 8க்கு 7 ஒன்று பின்னாடி இல்லை முன்னாடி அப்படிங்கிற மாதிரி தான் கணிப்பில் கொண்டு வந்து வைக்கிறாங்க போர்டில். அதனால் அதையும் நான் பெண்டிங் நம்பரையும் இதில் நான் உங்களுக்கு வந்து தெளிவாக இந்த இடத்துல பெண்டிங் நம்பரையும் ஒரு தடவை நான் வந்து எடுத்திருக்கேன், கெஸ்ஸிங்கில் எடுத்திருக்கேன். இதில் 824 இன்றைக்கி எத்தனை தடவை வந்திருக்கு என்ன ஏதுங்கிற கணிப்பும் இதில் நான் எடுத்திருக்கேன். எடுத்ததில் எனக்கு வந்து ரொம்ப முக்கியமான நம்பராக திரும்ப அந்த நம்பர் திரும்பி மேட்ச் ஆகுதா அப்படின்னா கண்டிப்பாக மேட்ச் ஆகுது. மேட்ச் ஆகும்போது அந்த ஏபிசியில் சிங்கிள் போர்டில் வந்து மேட்ச் ஆகிற நம்பர் முக்கியமான நம்பராக இந்த இடத்துல எடுத்து கொடுத்துருக்கேன். நான் பெண்டிங் நம்பரையும் பார்த்துருக்கேன். இருந்தாலும் ஒரு முயற்சி அப்படிங்கிறதுல தப்பு இல்லை. பெண்டிங் நம்பர் அப்படிங்கிறது எந்தெந்த இடத்துல என்னென்ன நம்பர் இப்போ பெண்டிங்கில் இருக்குது, அது எப்படி நாளைக்கு வரும், அது எதுக்கு வரும், காரணியா ப்ளஸுக்கு நிர்மல் பெண்டிங் நம்பர் என்ன அதையும் பார்த்துருக்கேன். அதே மாதிரி இந்த 5 மாதத்தில் ஃபுல்லாகவே இன்றைக்கி வந்து இந்த 58 24ங்கிறத ஃபுல்லாகவே நம்ம எடுத்து பவர் நம்பரு கூட்டல் கழித்தலில் வந்த ரிசல்ட் பேட்டர்னை வச்சு ஃபுல்லாகவே நம்ம கணிச்சு எடுத்து அதில் 6 எத்தனை தடவை வந்திருக்கு, 5 எத்தனை தடவை வந்திருக்கு, 9 எத்தனை தடவை, ஒரு நம்பரும் எத்தனை தடவை ரிப்பீட் ஆகிருக்கு, எந்த நம்பர் இந்த போர்டுலேயே வரலை, எந்த நம்பர் இந்த போர்டில் வந்து பெண்டிங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெளிவாக தனித்தனியாக பிரித்து எடுத்திருக்கேன். அது எடுத்தது எப்படி அப்படிங்கிறதையும் உங்களுக்கு முன்னாடி நான் ஒரு உதாரணமாக இந்த விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். சும்மா எடுத்து கணிப்புகள் கொடுத்து இதுதான் இந்த நம்பர் தான் வரும், இந்த போர்டில் இப்படி தான் தெரியுது அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுலாம் ஓகே தான் நண்பர்களே. இருந்தாலும் அது எந்தளவுக்கு சக்ஸஸ் தருது அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு முக்கியமான விஷயமாக இந்த இடத்துல இருக்குது. இதில் பி போர்டில் வந்து 9 4 தடவை பாஸ் ஆகிருக்கு, 5 2 தடவை பாஸ் ஆகிருக்கு, 3 2 தடவை பாஸ் ஆகிருக்கு, 6 1 தடவை பாஸ் ஆகிருக்கு, 2 2 தடவை பாஸ் ஆகிருக்கு, 4 1 தடவை பாஸ் ஆகிருக்கு. அப்போ ஒரு தடவை பாஸ் ஆன நம்பர் திரும்ப அடுத்த தடவை வருமா அப்படின்னு கணிப்பு எடுத்து பார்த்தா இதில் ஜூன் மாதம், மே மாதம், ஏப்ரல் மாதம் இதில் அதிகப்படியான நம்பர் எந்த நம்பர் வந்து திரும்பி ரிப்பீட் ஆகிருக்கோ அந்த நம்பர் திரும்பி இந்த இடத்துல வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. அதுக்கு அடுத்தபடியாக இந்த இடத்துல பாருங்கள், ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் எந்த நம்பர் அதிகப்படியாக வந்திருக்கு, 5 தடவை வந்துருச்சு, 4 2 தடவை வந்துருச்சு, 6 1 தடவை வந்துருச்சு, 7 1 தடவை வந்துருச்சு, 0 2 தடவை, 1 1 தடவை தான் வந்திருக்கு. அப்படின்னா எந்த நம்பர் கண்டிப்பாக கம்மியாக இருக்கோ அதுதான் அடுத்தது பெண்டிங் நம்பராக வரும் அப்படிங்கிற கணிப்பு தான் அந்த இடத்துல. அதே மாதிரி சி போர்ட்லேயும் இதே தான். 2 2 தடவை வந்துருச்சு, 4 4 தடவை, 9 2 தடவை, 3 1 தடவை, 5 1 தடவை, 8 1 தடவை, 0 1 தடவை இப்படிங்கிற மாதிரி இந்த ஜூன்
மே, ஏப்ரல் இது எப்படி எடுத்த அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். இந்த கணிப்புகள் நான் எப்படி எடுத்தேன் அப்படின்னா, இன்றைக்கி வந்து 58-24 நண்பர்களே, சரிங்களா? 58-24 இன்றைக்கி 58-24 இன்றைக்கி. சரி, இந்த மாதத்தில் கார்னே ப்ளஸுக்கு நிர்மல் எத்தனை தடவை ட்ரா வந்திருக்கு? 6ஆம் தேதிக்கு 7ஆம் தேதி, 13ஆம் தேதிக்கு 14ஆம் தேதி, 20ஆம் தேதிக்கு 21ஆம் தேதி. சரி, இப்போ இன்றைக்கி வந்த 824க்கு இந்த இடத்துல 824னே வச்சுக்கோங்க. 824 இந்த இடத்துல வச்சுங்க. அதே மாதிரி 824 இந்த இடத்துல வச்சுங்க. அதுக்கு கீழே நிர்மலுக்கு வந்த ரிசல்ட் இருக்குது இல்லையா? அப்போ 5க்கு 2னா இன்றைக்கி நம்மளுக்கு 8. அப்போ 8க்கு 1, அப்படி இல்லைனா 8க்கு 6 அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இந்த கார்னே ப்ளஸுக்கு அந்த 824ங்கிறத போட்டு இதில் கீழே நிர்மலுக்கு வந்த ரிசல்ட் பவர் நம்பரில் எப்படி இறங்கியிருக்கு அப்படிங்கிறத ஃபுல்லாகவே ஒரு மாதத்துக்கு எத்தனை தடவை வந்திருக்கோ அத்தனை தடவை இதில் கணிச்சு எடுத்திருக்கேன். இதில் கணிச்சு ஜூன் மாதத்தில் எத்தனை ட்ரா வந்திருக்கு, அதே மாதிரி மே மாதத்தில் எத்தனை ட்ரா வந்திருக்கு, ஏப்ரலில் எத்தனை ட்ரா வந்திருக்கு, வந்ததில் எந்த நம்பர் அதிகப்படியாக ரிப்பீட் ஆகிருக்கு, எந்த நம்பர் கம்மியாக ரிப்பீட் ஆகிருக்கு, அது எந்த போர்டில் ரிப்பீட் ஆகிருக்கு, எந்த போர்டில் என்ன நம்பர் பெண்டிங் ஆகி இருக்குது. அதே மாதிரி பி போர்டில் எந்த நம்பர் எத்தனை தடவை வந்திருக்கு, ஏ போர்டில் எத்தனை தடவை வந்திருக்கு, சி போர்டில் எத்தனை தடவை வந்திருக்கு, இதில் வந்த நம்பர் எப்படி கணிப்பில் இருக்குது, எது பெண்டிங் நம்பராக இருக்குது, அப்போ எந்த நம்பர் பெண்டிங்காக இருக்குது அப்படிங்கிறத அதை தூக்கி கொண்டு வந்து இங்கே வைடான்னு சொல்லிவிட்டு அதுதான் ஒரு பெண்டிங் நம்பராக இந்த இடத்துல வச்சுருக்கேன். இதுவும் கண்டிப்பாக வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த போர்டில் இருக்க ரிசல்ட்டு அப்படியே ஒரு நம்பர் 2 நம்பர் தான் மாறி வந்துச்சு. நம்ம ஏற்கனவே எடுத்த கணிப்புகளையும் அதே தான் இருந்துச்சு. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தான் நம்ம வெற்றி எல்லாமே மிஸ் ஆனிச்சே தவிர நம்ம கொடுத்த போர்டில் அந்த நம்பரே இல்லை அப்படிங்கிற மாதிரி இல்லை, போர்டு தான் மாறி இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி அதுக்கும் வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அந்த வெற்றி நம்மளுக்கு வந்தே தீரணும், அது 4 போர்டு வந்தே தீரணுங்கிற ஒரு வெறி என்னிடம் உண்டு. கண்டிப்பாக அதை உங்களுக்கு நான் வாங்கி தராமல் விட மாட்டேன். அதுக்குரிய முயற்சிகள் தினந்தோறும் தொடரும். நம்ம கொடுத்ததில் 1 போர்டு 2 போர்டுங்கிறது தொடர்ச்சியான வெற்றி அப்படிங்கிறது, இது வெற்றி அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான வெற்றியாக தான் நான் கருதுவேன். என்ன கணிப்புப்படி 4 போர்டு கண்டிப்பாக உட்காரணும். அதுக்கு எந்த அளவுக்கு நம்மளுடைய வந்து கணிப்புகள் எந்த அளவுக்கு துல்லியமாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு துல்லியமாக இருக்கணும். நிறைய நண்பர்கள் ரொம்ப வருத்தப்பட்டீங்க. நண்பர்களே, நான் உங்களை எப்போவுமே கைவிட மாட்டேன். என்னுடைய முயற்சிகள் எந்த அளவுக்கு தினசரி என்னுடைய முயற்சிகள் வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது எப்படி இவங்க கொண்டு வராங்களோ அந்த நம்பர்ஸு எந்த அளவுக்கு முக்கியமான நம்பராக இருக்குது அப்படிங்கிறத எடுத்து கொடுத்துருக்கேன். நீங்கள் இதில் ட்ரை பண்ணும்போது உங்களுடைய கணிப்புகளுக்கு ஒரு 2 செட்டு மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 செட்டு ட்ரை பண்ணி பார்த்து அதில் உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகே வெற்றி அடைஞ்சிட்டிங்க அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்து நீங்கள் வந்து இதில் வந்து தொடர் முயற்சியாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். என்னுடைய கருத்துப்படி ஒரு 2 செட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த வெற்றிகளை நீங்கள் வாங்கலாம். அதுக்கு நம்மளுடைய கணிப்பு, நம்மளுடைய உழைப்பு எல்லாம் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையோட கண்டிப்பாக ஆண்டவன் என்னையும் சரி உங்களையும் சரி கைவிட மாட்டார். கண்டிப்பாக ஒரு முழுமையான வெற்றியை உங்களுக்கு கூடிய விரைவில் நான் கொடுப்பேன். அதுக்கு இந்த நிர்மல் 386 ஒரு அதிர்ஷ்டமாக இருக்கலாம், அது நாளைக்கு ஒரு முழுமையான வெற்றியாக கூட வரலாம் அப்படிங்கிறதும் என்னிடம் உண்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி கெஸ்ஸிங்கில் இருக்குது அப்படிங்கிறதும், எப்படியெல்லாம் பெண்டிங் நம்பர் மாறுது, எப்படி சேட்டில் மாறுது அப்படிங்கிறதும் ஓரளவுக்கு நம்ம கணிப்பில் எடுத்திருக்கோம். இந்த மாதத்தில் 4 டிஜிட் நம்பர் ஒரு செட்டாக நம்ம ஒரு வெற்றியை கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நம்மளுக்கு திரும்ப இந்த 27ஆம் தேதி இந்த 3 நாட்கள் இந்த அதாவது 28, 29, 30 இந்த 3 நாட்கள் இருக்குது. அதுக்குள்ளே ஒரு 4 போர்டு வெற்றியை வாங்கி கொடுத்தால் எனக்கு அதை விட மிக மகிழ்ச்சியான விஷயமே எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக அந்த வெற்றி உங்களை வந்து சேரணும். அதுக்குரிய உழைப்பு கண்டிப்பாக என்னிடம் உண்டு. பார்க்கலாம். நிர்மல் 386 ஆல்போர்டு 864 ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு இந்த இடத்துல தெளிவாக கொடுத்துருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். 19, 79, 68, 76 ஏபியில், ஏசியில் 63, 75, 18, 40, பிசியில் 45, 40, 80, 43. ஏபிசி பாக்ஸும் நான் இந்த இடத்துல ஒரு உதாரணமாக இதையும் ரொம்ப பேசி இருக்காதான் என்னடா இப்படி போட்டு எடுத்துகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்களா? பரவாயில்ல நண்பா, இருக்கிற விஷயங்களை உங்கள்கிட்ட பகிரணும். சும்மா சுருக்கமாக இன்றைக்கி ரிசல்ட் என்ன 58, 24. சரி, நாளைக்கு வந்து ஏபிசியில் இதான் வரும். ஏ போர்டில் இந்த நம்பர் முக்கியமாக வரும், பி போர்டில் இந்த நம்பர் முக்கியமாக வரும். ஓகே, ஒரு நம்ம அதில் ஒரு முதலீடு பண்ணாலும் அதில் ஒரு சின்ன வெற்றியாச்சும் நம்ம கண்டிப்பாக அடையணும். ஒரு வேளை அந்த போர்டிலே தூரமாகவே இருக்குது அப்படின்னால் அதுக்கு அடுத்த கட்டமாக ஏபிஏசிபிசியில் அந்த வாய்ப்புகளை கொடுக்கலாம். அந்த வாய்ப்புகள் கொடுக்கும்போது இந்த நம்பர் ஏல இந்த போர்டுக்கு முக்கியமான நம்பர் இல்லைன்னா, அதாவது முக்கியமான நம்பர் இந்த இடத்துல கொடுத்தாச்சு, அதுக்கு அடுத்தபடியாக 2ஆம் பட்சமாக இருக்கிற நம்பர் என்ன அப்படிங்கிறது ஏபிஎஸ்சிபிசியில் நம்ம கொடுத்துடலாம். ஒரு இடத்துல விட்டாலும் ஒரு இடத்துல பிடிக்கணும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம்.
ஒரு இடத்துல அந்த தோல்வி தழுவினாலும் இன்னொரு இடத்துல அந்த வெற்றிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். நம்ம கொடுத்த கணிப்புகளில் எல்லாமே வந்து சின்ன சின்ன மிஸ்ஸு தான். அது போர்டில் பி போர்டில் இருந்தது, ஏ போர்டில் வருது, ஏ போர்டில் இருக்குது, பி போர்டில் வருது, சி போர்டில் இருக்குது. இதுவே வந்து ஒரு எனக்கு பெரிய கவலையாக இருந்துச்சு. இருந்தாலும் அதெல்லாம் சுக்கு நுகராக உடைச்சி எறிஞ்சிட்டு கண்டிப்பாக ஒரு வெற்றியை கொடுக்கணும் அப்படிங்கிற முழு உழைப்பு, முழு ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அதுக்குரிய ஒரு பெஸ்ட்டு ரிசல்ட் நாளைக்கு வரும் அப்படிங்கிறத நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவும் அதில் இருக்கணும், உங்களுடைய பங்கும் அதில் இருக்கணும் அப்படிங்கிறது நான் இதன் மூலியமாக உங்களிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏபிசி பாக்ஸை பொறுத்த வரைக்கும் இதுலேயும் எப்படி இதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. சும்மா பாக்ஸில் போட்டு வந்த நம்பரை தூக்கி இதில் வைக்கக்கூடாது. நீங்களே வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து காரணியா ப்ளஸுக்கு ரிசல்ட்டு நிர்மல் சைபர் 92, அதுக்கப்புறம் 702. இந்த மேட்சிங் வந்து சிஸ்டத்தில் எப்படி இதில் இருக்குது, இந்த மேட்சிங் வந்து எப்படி இதில் கொண்டு வரான் அப்படிங்கிறதையும் நான் கணிப்பில் எடுத்து 484னா 934, 4க்கு 9, 8க்கு 3, 4க்கு 4, ஒரு போர்டுக்கு ஒரு போர்டு இறங்குது. ரைட், ஓகே. இது 5 மாதமும் சரி, 6 மாதமும் சரி, இது எல்லாத்தையுமே வந்து பாக்ஸில் போட்டு பார்த்தாலுமே நான் வந்து ஒரு குறிப்பிட்ட மேட்சிங் வந்து இதில் நான் பண்ணியிருக்கேன். 488, 165, 498, 648. அதே மாதிரி 4 டிஜிட்டு 36, 43, 67, 80, 16, 63, 37, 65. இன்றைக்கி 4 டிஜிட் ரிசல்ட்டுங்கிறது 5க்கு ஒரு வேளை +1 6ஆக வரலாம், இல்லை 1ஆக வரலாம், இல்லை 3ஆக வரலாம் அப்படிங்கிறது கணிப்பில் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதையும் நான் லாஸ்ட்டாக ஒரு தடவை வின்னிங் கொடுக்கும்போதும் பாக்ஸில் எந்த நம்பரையுமே நான் ட்ரை பண்ணல. நானாக தான் ஒரு முயற்சியாக இதில் மேட்ச் பண்ணி வச்சு இதுக்கு வந்த ரிசல்ட்டை மேட்ச் பண்ணி நான் இந்த இடத்துல எடுத்து கொடுத்தேன். அதே விஷயங்கள் தான் இந்த வீடியோவில் ட்ரை பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அதுக்கு ஒரு முக்கியமான வெற்றி நாளைக்கு வாங்கி தரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை என்னிடம் உண்டு. அதே நம்பிக்கை உங்கள்கிட்ட இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம எப்படி கணிப்பு எடுக்கிறோம் எல்லாம் ஓப்பனாக நம்ம வந்து எல்லாத்தையுமே தெளிவாக உங்கள்கிட்ட சொல்லலாம். அதான் உங்களுக்கும் அந்த ஒரு சில விஷயங்கள் புரியும். அதை விட்டுட்டு மொட்டையாக இந்த போர்டில் இதை வைங்க, இந்த போர்டில் வைங்க, இதை நேராக இந்த இடத்துல வைங்க, வெற்றி வந்துடும் அப்படிங்கிறது சாத்தியமே இல்லை. இருந்தாலும் நம்மளுடைய முயற்சிக்கு, நம்மளோட உழைப்புக்கு கண்டிப்பாக ஒரு முழுமையான வெற்றி நாளைக்கு இருக்கும். அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள். இன்பமே சூழுக, நம்ம எல்லோரும் வாழுக. கண்டிப்பாக ஒரு முழுமையான வெற்றியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வெற்றியோ தோல்வியோ நம்மளுடைய முயற்சி என்றைக்கும் தோற்காது. கண்டிப்பாக வெற்றி ஒரு நாள் அடையும், அது கூடிய விரைவில் அடையும் அப்படிங்கிற ஒரு பொன்மொழியோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். உங்களுடைய ஆதரவு மென்மேலும் நம்ம சேனலுக்கு இருக்கணும் அப்படிங்கிறத நான் இதன் மூலியமாக தெரிஞ்சுக்கிறேன். மறக்காமல் நம்ம கொடுக்குற விஷயங்கள், நம்ம கொடுக்குற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள் நண்பர்களே. நன்றி.